வணக்கம். இது லிங்குவாபட்ஸ், மொழி ஆர்வத்தை மலரச் செய்யும் இடம். வாங்க சுவாரஸ்யமான முறையில் மொழிகளை கற்போம். இது கதை நேரம். இன்னைக்கு என்ன கதைன்னு பார்க்கலாமா? விநாயக சதுர்த்தி நாள். வீட்டில் அனைவரும் விநாயகரை அலங்கரித்து பூஜை செய்து கொண்டிருந்தனர். அப்போது சிறு குழந்தைகள் கேட்டார்கள், பாட்டி, விநாயகருக்கு இவ்வளவு சிறப்பு ஏன்? அவர் சம்பந்தப்பட்ட கதைகள் என்ன? பாட்டி புன்னகையுடன் குழந்தைகளை அருகில் அமர வைத்து கதையை தொடங்கினார். ஒரு காலத்தில் சுர்வதமன் என்ற அரக்கன் சிவபெருமானிடமிருந்து வரம் பெற்று தேவர்களை சிறையில் அடைத்தான். அவனது கட்டளையால் தென் இந்தியாவில் மழை பொழியவில்லை. அந்த நிலம் வறண்ட பாலைவனமாக மாறியது. மக்கள் படும் பாட்டைக் கண்டு அகத்திய முனிவர் தவம் செய்து பிரம்மனை வேண்டினார். பிரம்மன் சொன்னார், சிவபெருமானை நாடுங்கள். அப்போது சிவபெருமான் தன் ஜடைகளில் பாயும் கங்கையின் ஒரு பகுதியை அகத்தியருக்கு கமண்டலத்தில் கொடுத்தார். அகத்தியர் தெற்கு வந்தபோது சோர்வில் கமண்டலத்தை வைக்கிறார். அப்போது விநாயகர் அந்த நீர் பாய்ந்து தென்பகுதியை வளமாக்க வேண்டும் என்று எண்ணி காகமாக மாறி கமண்டலத்தை கவிழ்த்தார். அந்த நீர் பெருகி பாய்ந்து இன்று நாம் அறியும் காவிரி நதியாக மாறியது. அகத்தியர் அதனை பார்த்து காகம் விரித்த ஆறு என்பதனால் காவிரி என பெயர் சூட்டினார். இவ்வாறு விநாயகர் தென்பகுதியை பசுமையுடன் வாழ்வாதாரமாக்கினார். பாட்டி குழந்தைகளிடம் கூறினார், இதனால்தான் பிள்ளைகளே, விநாயகர் வினைகளை தீர்ப்பவர், தடைகளை அகற்றுபவர், வளத்தை வழங்குபவர் என அனைவராலும் வணங்கப்படுகிறார். அதனால்தான் விநாயக சதுர்த்தி அன்று நாம் வீட்டில் விநாயகரை வரவேற்று அவரை வழிபடுகிறோம். அவர் நமக்கு அறிவும் ஐஸ்வர்யமும் வளமும் தருகிறார். இந்நாளில் எல்லோரின் வாழ்விலும் செழிப்பு பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள். நன்றி. லிங்குவாபட்ஸுடன் மொழியின் உலகில் தொடர்ந்து பயணிக்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.